பேட்டக்காரன் vlog எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரெயின்போ பீச், அப்படியே ஃப்ரேசர் ஐலாண்ட், சேம் பாய்ஸ் சேம் வைப். கிளம்பியாச்சு, வைப் காட்டியாச்சு. பிப்பி என்னஜி அது என்னது எங்க சத்தம் வரலையே? ஐயா கமான்ஜி, அவ்வளவுதான், வேற லெவல். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, ஒரே கூத்தா இருக்கும். ஓகே, இப்போ இதை தாண்டி தான் அந்த இடத்துக்கு, அந்த ஐலாண்டுக்கு போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிருக்கோம்ல, டபுள் ஐலாண்ட். அது வந்து டபுள் ஐலாண்ட். நம்ம இப்போ போகிறது வந்து ஃப்ரேசர் ஐலாண்ட். சேம் இடம் தான், ஆனால் வேறு வேறு என்ட்ரி. இது வந்து நம்ம கடற்கரையாலேயே போயிடலாம். அது வந்து நம்ம ஃபெரி எடுத்து தான் போகணும். வேறு லெவல் கிளைமேட்டு. அப்படியே பீச்சுக்கு ஓரத்தில் ஃபெரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபெரி இந்தா வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை கார் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது நிற்கிற பார்த்தீங்களா? நம்மட இந்தா இருக்குது. ஸோ நம்ம இது நேரம் அங்கே தான் கேம்பிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து இங்கே வந்து இப்போ ஃபெரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபெரி வந்தோடனே அவங்கெல்லாம் இறங்குவாங்க. உள்ளே இருந்து வர்றவங்கலாம் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு தெரியாதுன்னு தெரியல. அங்கே கார் லைனில் நிற்கிது. அங்கே இடத்துல இருந்துறவங்க வரைக்கும் ஏற்றிட்டு கொண்டு வந்து இந்த பக்கம் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏறி போக வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி நைட்டு ஃப்ரேசர் ஐலாண்டில், அதாவது கேகாரி, இன்றைக்கி நைட்டு கேம்பிங். அங்கே நாளைக்கு காலையில் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இதே மாதிரி ஃபெரியில் வந்து பேக் டு ஹோம். கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க மண்ணில். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உள்ளே இருக்கவங்களாம் இறங்கி வெளியே போனதுக்கப்புறம் நம்ம போய் ஏற வேண்டியது தான். ஓகே, நம்மாக்கெல்லாம் உள்ளே போக போகிறாங்க. ஓகே, உள்ள போக போறோம். பெரிய தாவு உண்டு இருக்கு. நிப்பாட்டேன். போங்க. நானும் பார்க்கல. நம்மளோட சரி, நம்மளோட சார் வரும். செயின் போட்டு கட்டணுமா? ஃபெரியில ஏறியாச்சு. ஃபெரி வந்து ஆடி போய்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபெரியோட வியூ. ஹலோ பாய்ஸ், என்ன பண்றீங்க? அதான் சரி. ஓகே, கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வேறு லெவல் மீன்ஸ் என்ஜாய் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போகிறோம். மழை வந்தாலும் இடி வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மளோட பண்ணை தவிர்க்க முடியாது. இதுதான் கேகாரி ஐலாண்ட். இப்போ புதுசாக பேர் மாற்றினது ஃப்ரேசர் ஐலாண்ட். இதுக்குள்ளே ஃபுல்லாக டிங்கோஸ் நிறைய இருக்குது. நம்ம அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். நம்ம என்ன லைவ் போட கிளம்பிட்டாரு. வெள்ளையா இருக்கு எனது, வெயில் படுற இடத்துல இருக்கீங்க ஜி. அவர் தான் இது நம்மளோட ஆப்ரேட்டர். என்னடா குடிச்சிட்டு இருக்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? காத்துனால இது வந்து ஃபெரி வந்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, கரை வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நம்ம போய் வண்டியில் ஏறி உட்காந்துட வேண்டியதுதான். இவ்வளவுதான் மக்களே ஐலாண்டு, இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு பேர் லேக் மெக்கன்சி. ஒரு பியூர் தண்ணி, சுத்தமான தண்ணி, அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ ரொம்ப 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 வடிவான தண்ணி. இப்போ அங்கே தான் போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒரு அழுத்தி கிளிக் பண்ணுங்கள். அதை ஒரு அழுத்தி
ஷேர் பண்ணி ஒரு நான் வேணா ஏஐயில் போயிட்டு ஒரு பொண்ணு வீடியோ போட்டு விடுற மாதிரி ரெடி பண்ணி போட்டு விடுறேன், அப்பயாவது ஷேர் பண்ணி விடுங்க. பாவம் நாங்கள் எல்லாம் பசங்கன்றவனே பாவம். அவ்வளோதான், இறங்கி இந்த பாருங்க, இதுக்கு பேர் தான் ஐலாண்ட் டிரைவ்னு சொல்கிறது. நம்ம இப்போ லேக் மெக்கன்சிக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்க பிரச்சனை என்னென்னா, இவர் தான் பிரச்சனை. ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, இவர் இங்கே ரொம்ப பிரச்சனை இங்கே. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து சாப்பாடு எதையும் வந்து வெளியே வச்சு சமைக்கிறதோ வெளியே வச்சு சாப்பிட்றதோ நாட் அலவுட். அதனால் வந்து இவங்க ஒரு ஃபென்ஸ் மாதிரி அடிச்சிருக்காங்க. அந்த ஃபென்ஸுக்குள்ளே மட்டும்தான் நம்ம சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடு அதுக்குள்ளே வச்சு மட்டும்தான் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிக்னிக் ஏரியாதுக்குள்ளே மெக்கன்சியோட என்ட்ரன்ஸ். ஓ மை காட், அந்த தண்ணியோட கலர் இது வந்து இப்போ ஒரு ஐலாண்டு நடுவில் இருக்க பியூர் வாட்டர். என்ன கலரில் இருக்குன்ட்டு பாருங்க தண்ணி. ஐயோ, எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது தண்ணி. அப்படியே இதை சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ஐலாண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பெரிய லேக் இருக்குதுன்னு யார்கிட்ட சொல்ல முடியுமா? எப்படி இருக்குது தண்ணி?